பல்லவ தளபதி பரஞ்சோதி. அத்தியாயம் 14. பல்லவ படையின் ஒரு பகுதி மல்லையிலும் மயிலையிலும் அணிவகுத்து நின்றிருந்தன. பரந்து விரிந்த கடலை கண்ணெட்டும் தூரத்தில் மறைக்கும் அளவிற்கு கலன்கள், போர்க்கலன்கள் இலங்கை நோக்கி நகர தயாராக காத்திருந்தன. வணிகர் கலன்கள் உள் நுழைய வெளி செல்ல வேறொரு மாற்று ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. காஞ்சி நகரத்து மக்கள் ஆர்ப்பாட்டமாய் அலைக்கடலை கிழித்து செல்ல நிற்கும் கலன்களை கண்டு பரவசப்பட்டனர். எப்போது கிளம்புகிறார்களாம் போருக்கு என்றார் ஒரு பெரியவர். இன்னும் 4-5 நாட்களாகும் என்கிறார்கள் ஐயா. போர் என்றால் என்ன சாதாரண விஷயமா? பல பணிகளையும் கவனித்து முழுமையடைந்த பிறகுதானே புறப்பட இயலும் என்றார் அந்த வணிகர். மாமன்னர் செல்லவில்லை போலும் இம்முறை என்றார் பெரியவர். அப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள். இலங்கை இளவரசர் மானவர்மரே தலைமை தாங்கி செல்கிறாராம். படை உதவி மட்டுமே நம்முடையது. இது சரியாக தோன்றவில்லையே. பல்லவத்து வீரர்கள் மானவர்மரின் தலைமையை ஏற்று திறம்பட செயலாற்றுவார்களா? என்னையா இப்படி சொல்கிறீர்கள்? மானவர்மர் நமது மன்னரின் நண்பர். அது மட்டுமின்றி சாளுக்கிய போரில் நமது வீரர்களுக்கு தலைமை தாங்கி வாதாபியை வென்றதில் துணை நின்றவர் என்றார் அந்த வணிகர். அது உண்மைதான், மறுக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டு பேசுகிறீர் என்று எண்ணுகிறேன். அன்றைய சாளுக்கிய போருக்கு பல்லவத்தின் அடையாளமாக தளபதி பரஞ்சோதி தலைமை தாங்கினார். அவரோடு துணை நின்றவர்தான் மானவர்மர். வீரர்களை வசப்படுத்தவும் கட்டளைகளை திறம்பட நிறைவேற்றவும் வெறி கொண்டு தாக்கவும் ஒரு உந்து சக்தியாக நமது தளபதி அவர்களோடு இருந்தார். இப்போதைய நிலை அப்படி அல்லவே. அரசரும் இல்லை, தளபதியும் இல்லை என்ற பிறகு வீரர்களிடம் அத்தனை உத்வேகம் இருக்காது என்றே தோன்றுகிறது என்றார் பெரியவர். நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை ஐயா என்றார் வணிகர். புரியும்படி சொல்கிறேன் கேளுங்கள். நீங்கள் ஒரு வணிகர். உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓரிடத்திற்கு வணிகம் செய்ய செல்கிறீர் என வைத்துக்கொள்வோம். அதே போல உங்கள் வணிகம் அல்லாது வேறொரு நண்பருக்காக உதவியாக வணிகம் செய்வதாக இன்னொரு நிலையை வைத்துக்கொள்வோம். இதில் இரண்டில் எதில் அதிகம் முனைப்பும் வேகமும் காட்டுவீர்கள்? இதில் சந்தேகம் என்ன பெரியவரே? என் வணிகத்தில்தான் முனைப்பு அதிகம் இருக்கும். எனது பொருட்கள் அத்தனையும் விற்கப்பட வேண்டும் என்பதில்தான் வேகம் அதிகம் இருக்கும் என்றார் வணிகர். அதேதான் இங்கும். வாதாபி கொண்ட போர் பல்லவத்திற்கானது. பல்லவ வீரர்களின் கடமையாகி போன ஒன்று. கூடவே பல்லவ தளபதி பரஞ்சோதியார் வேறு. கேட்கவா வேண்டும்? முனைப்பும் உத்வேகமும் கூடி வெற்றி கொண்டு வந்தார்கள். இப்போதைய இலங்கை போரோ பல்லவத்திற்கானதல்ல, மானவர்மரின் நட்பிற்கான ஒரு உதவி, அவ்வளவுதான். வென்றாலும் தோற்றாலும் இழுக்கும் பல்லவத்திற்கல்ல என்ற பிறகு வீரர்களின் போராடும் திறன் குறைவது இயல்புதான். எவரோ ஒருவருக்காக நாம் எதற்கு போராட வேண்டும் என்ற எண்ணம் எளிதாக துளிர்த்துவிடும். சிறு பிரச்சனைகள் தடைகள் கூட இதனால் பெரியதாக தெரியும் என்றார் பெரியவர். ஒருவேளை மன்னரோ தளபதியோ சென்றிருந்தால் கூட அப்போதும் இதே நிலைதானா? ஏனெனில் இது பல்லவத்திற்கான போர் இல்லையே கேட்டார் வணிகர். இல்லை இல்லை, அப்படி இல்லை. மன்னரோ தளபதி பரஞ்சோதியோ சென்றால் வீரர்களின் மனநிலை வேறு விதமாக இருக்கும். தன் கண் முன்பு தம் தலைவனோ தளபதியோ தோற்று திரும்புவதை எந்த ஒரு வீரனும் விரும்ப மாட்டான், அனுமதிக்கவும் மாட்டான் என்றார் பெரியவர். என்னையா சொல்கிறீர்கள்? இத்தனை பெரிய படை, பல்லவத்தின் இணையற்ற வீரம் இலங்கையை வென்று வர போதாதா என்ன கேட்டார் வணிகர் அதிர்ச்சியோடு. படைகளின் அளவும் வீரமும் மட்டுமே போரின் வெற்றியை தீர்மானித்து விடுவதில்லை. தன் ஊர், தன் குடும்பம், தன் மனைவி, மக்கள் என அத்தனையும் விட்டு உயிரை துச்சமாக மதித்து போரிட செல்லும் வீரனுக்கு தான் போரிடப் போவது தனக்கான ஒரு விஷயம் என்ற நம்பிக்கை அவசியம் இருக்க வேண்டும். என் மன்னனுக்காக, எனது நாட்டிற்காக, எனது வாழ்விற்காக நான் போரிட செல்கிறேன் என்ற எண்ணம் தரும் உறுதியை பிறருக்காக செய்யும் போது எதிர்பார்க்க இயலாது என்றார் பெரியவர். என்னென்னவோ சொல்கிறீர்கள் ஐயா. ஆனால் உங்கள் வார்த்தைகளிலும் உண்மை உள்ளதுதான். அதே சமயம் இது பற்றியெல்லாம் மன்னர் யோசிக்காமலா இருந்திருப்பார் என்ற எண்ணமும் கூடவே தோன்றுகிறது. பார்ப்போம், எல்லாம் நல்லபடியாக நடக்க இறைவன் அருள வேண்டும் என்றார் வணிகர். உண்மைதான். இறைவனின் விளையாட்டில் எது எப்போது எவ்விதம் நடக்கும் என்பதை சாமானியர்களாக நம்மால் உணர முடியாது. நடப்பது எதுவாயினும் அது நன்மைக்காகவே முடியும் என்பது மனிதர்களான நமது நம்பிக்கை. எவருக்கு நன்மையாக முடியும் என்பதே இறைவன் தீர்மானிக்கும் கணக்கு என்றார் பெரியவர். விடுங்கள் ஐயா, முடிவு எதுவாயினும் பல்லவத்திற்கு இழுக்கில்லை என்றவரை நிம்மதிதான் என்றார் வணிகர் சிரித்து கொண்டே.
நீங்கள் வணிகர் அல்லவா? அதுதான் இது போன்ற எண்ணம். லாபம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நட்டம் வராமல் வணிகம் செய்தால் போதும் என சில சமயம் தோன்றும் அல்லவா? அது போன்றதோர் நிலைதான் போலும் என்றார் பெரியவரும் புன்சிரிப்போடு. அவர்கள் இருவரின் சிரிப்போடு சேர்த்து இறைவனின் சிரிப்பும் காற்றில் கலந்து கடலில் மிதந்து கொண்டிருந்த கலன்களை தாளாட்ட ஆரம்பித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 15. அந்த ஊரின் எல்லையிலேயே காத்திருந்தாள் அவள். தொலைவே தெரியும் அந்த ஒற்றையடி பாதையில் புறவி ஒன்றின் குளம்பு சத்தம் கேட்கிறதா என்று கூர்ந்து கவனித்தாள். மத்திம வயது பெண் அவள். பரஞ்சோதியின் தாயாருக்கு தூரத்து உறவினள். துணைக்கு என எவரும் இன்றி தனித்திருந்தவள். பரஞ்சோதியின் தாயாரின் இறுதி காரியத்திற்காக வந்தவள். பாலகன் சீராளனோடு ஒன்றிவிட்ட காரணத்தால் அங்கேயே நங்கை இனியாளோடு தங்கிவிட்டாள் நிரந்தரமாக. கோவில் பணிகளிலும் துணை நின்றாள். பரஞ்சோதியின் பாலகனை கவனித்து கொள்ளும் தாதியாய் புத்தம் புது உறவுகளை தனதாக்கி கொண்டவள். காலையிலிருந்து அவள் காத்திருக்கிறாள். மதிய நேரம் ஆயிற்று என்பதனை உச்சிவானின் ஆதவன் உணர்த்தி கொண்டிருந்தான். வருவோர் போவோரிடமும் விசாரித்து கொண்டிருந்தாள். எவரும் இதுவரை காணவில்லை என்றனர். இனியாளின் கட்டளை இன்னமும் நினைவில் இருந்தது அவளுக்கு. போய் ஊர் எல்லையிலேயே காத்திரு, வருவார் அவர். வந்தவுடன் அவர் வேறு எங்கும் செல்லுதலும் கூடாது. வேறெவர் வாயிலும் நடந்திருக்கும் விஷயம் அவர் அறியக்கூடாது. அவரிடம் இந்த விஷயத்தை எப்படி கூற வேண்டும் என்பதை விட எப்படி அணுக வேண்டும் என்பதுதான் முக்கியம். எனவே எல்லையில் அவரை கண்டவுடன் உடனே அவசரம் என கூறி நேராக வீட்டிற்கு வரச்சொல், தவறவிட்டு விடாதே என கட்டளையிட்டிருந்தாள் நங்கை இனியாள். நங்கை இனியாளின் இந்த உத்தரவிற்கான காரணம் என்னவென்று அந்த தாதிக்கும் தெரியாமல் இல்லை. நடந்திருக்கும் விஷயத்தின் வீரியம் அப்படி. அதுவும் பரஞ்சோதி ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து வடக்கிலிருந்து அந்த சிவனடியார் இங்கு இந்த ஊருக்கு வருவார் என எவரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. வந்தவர் வாழாவிருந்தால் பரவாயில்லையே, வந்தவுடன் ஊர் சபையில் பரஞ்சோதியை அல்லவா விசாரித்தார். விசாரித்ததோடு நின்றிருந்தால் பரவாயில்லையே. பரஞ்சோதி வந்து தான் கேட்கும் உணவிடும் வரை நீர் கூட அருந்த மாட்டேன் என்றல்லவா கூறி உபவாசம் இருக்கிறார். கோவில் குடமுழுக்கு காண வரும் ஒவ்வொருவருக்கும் எது கேட்பினும் எவ்வளவு கேட்பினும் உணவாய் அளிப்பேன் என்றானே. இதோ வந்திருக்கிறேன் நான், எங்கே பரஞ்சோதி என கேட்டு நிற்கிறாரே. பேச்சிலும் செயலிலும் அமைதியை காண இயலவில்லை. அடியாரின் வேடத்தில் அதிகாரமே தெரிகிறது. ஊர் மொத்தமாய் காலில் விழுந்து கெஞ்சியும் கூட ஒரு வாய் நீர் கூட அருந்தவில்லையே அவர். ஊரில் எவரோ ஒருவர் அவரது அதிகார தோரணையை கண்டு அடியார்தானா இவர் அல்லது அடியவர் வேடம் தரித்தவரா என்று ஐயம் கொள்ள சுட்டெரிக்கும் சூரியனையே மேகங்களால் மறைய வைத்து உடன் கடு மழையையும் இவ்வூரில் மட்டும் பெய்ய வைத்து தன் சக்தி என்ன என்பதை ஊருக்கே உணர வைத்து விட்டாரே. கலங்கி போன ஊர் அவரது காலடியிலேயே சரணடைய இம்மழை அவசியம். இப்போது ஊரின் நீர் தேவை தற்போது அதிகமல்லவா? குடமுழுக்கு விழா வேறு வைத்துள்ளீர்கள். அதனாலேயே மழையை வரவழைத்து நீர்நிலைகளை நிறைத்தேன் என்றாரே. அதன் பிறகு ஊரே அவரது கட்டளைக்கு காத்தல்லவா கிடக்கிறது. இதோ 3 தினங்களாகிவிட்டன. இதுவரை நீர் கூட அருந்தவில்லை. இனியால் போய் கால் பிடித்து கெஞ்சியும் இறங்கி வரவில்லை அவர். பரஞ்சோதி வரும் வரை காத்திருக்கிறேன் என்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்றே தெரியவில்லையே என நடந்தவைகளை நினைத்து பரிதவித்தாள் அந்த தாதி. தொலைவில் பரஞ்சோதி புறவியில் வருவது தெரிந்தது. நிம்மதியடைந்தாள். நெருங்கட்டும் என காத்திருந்தாள். நெருங்கினான் பரஞ்சோதி. எல்லையிலேயே நிற்கும் தாதியை கண்டு என்னவென்று வினவ, உடன் வேறெங்கும் செல்லாது வீடு திரும்ப வேண்டும் என்ற நங்கை இனியாளின் உத்தரவினை கூற என்னவாயிற்றோ என்ற பதைப்போடு விரைந்தான் பரஞ்சோதி தனது வீடு நோக்கி. வீட்டை நெருங்கியவனுக்கு வீட்டின் வாயிலேயே அந்த முதிய அர்ச்சகர் காத்திருப்பது தெரிந்தது. புறவி விட்டு இறங்கினான். வணக்கம் ஐயா, எனக்காக காத்திருக்கிறீர்களா? உனக்காக காத்திருப்பது வேறொன்று பரஞ்சோதி. அதனை விரைவில் நீ சந்திப்பாய். இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே உன்னிடம் சொல்ல காத்திருக்கிறேன். என்ன ஐயா, கூறுங்கள் பணிவோடு கேட்டான் பரஞ்சோதி. எக்காரணம் கொண்டும் இந்த வாதாபி கணபதியின் குடமுழுக்கு விழாவிற்கு எந்த தடையும் நேராமல் காப்பேன் என உறுதி கொடு எனக்கு. நிச்சயமாக ஐயா, என் உயிர் கொடுத்தேனும் இது நிச்சயம் நடக்கும். இதில் என்ன ஐயம் உங்களுக்கு? ஐயமென ஏதும் இல்லை பரஞ்சோதி, உறுதிப்படுத்தி கொண்டேன், அவ்வளவுதான். உயிரை விட உணர்வுகள் வலிமை வாய்ந்தவை பரஞ்சோதி, அதனையும் நினைவில் கொள். எல்லாமே இங்கே இறைவன் கொடுத்ததுதான்.
எப்போது திருப்பி கேட்பினும் தந்தையாக வேண்டும் என கூறிய அந்த முதியவர் பதிலேதும் எதிர்பாராமல் திரும்பி வேகமாக நடந்தார். வீட்டிற்குள் நுழைந்த பரஞ்சோதி இனியாளின் முகத்தில் கலவரம் தாண்டவமாடுவதைக் கண்டு தானும் கலவரமானான். என்னவாயிற்று இனியாள்? ஏன் இந்த அவசர அழைப்பு? தந்தையின் குரல் கேட்டதும் ஓடி வந்து அவனது மடியில் அமர்ந்து கொண்டான் பாலகன் சீராளன். பாலகனின் தலையை கோதியவாறே இனியாளை பார்வையாலேயே கேள்வி கேட்டான் பரஞ்சோதி. சொல்கிறேன், அதற்குள் நீங்கள் தோட்டத்து வாய்க்காலில் குளித்து முடித்துவிட்டு வாருங்கள். உணவருந்திவிட்டு பேசலாம். வாய்க்காலிலா? குளிக்கும் அளவிற்கா தண்ணீர் ஓடுகிறது இப்போது? என்ன சொல்கிறாய் இனியாள்? ஆச்சரியமாக கேட்டான் பரஞ்சோதி. ஆமாம் அப்பா, நிறைய தண்ணீர் ஓடுகிறது, கூடவே குட்டி குட்டி மீன்களும் என்றான் பாலகன் தன் மழலை வாய் திறந்து. சரி, வா போய் பார்ப்போம் என்ற பரஞ்சோதி தனது மகனை தூக்கி கொண்டு தோட்டம் நோக்கி நடந்தான். வீட்டின் பின்புறம் அழகானதோர் பெரிய தோட்டம், அதைத் தொடர்ந்து நீண்ட நெடியதோர் வயல்வெளி. வயலுக்கு நீர் பாய்ச்சும் வாய்க்காலானது பரஞ்சோதி வீட்டின் தோட்டத்தினூடே புகுந்துதான் வெளியேறுகிறது. வாய்க்கால் மடைகளில் பச்சை பசும் புற்கள், வீம்புக்காக மரித்து நிற்கும் சிறு சிறு பிள்ளைகள் போல கூட்டமாக ஆங்காங்கே குழுமியிருந்தன. சில்லென்று வீசும் வயல்வெளி காற்று உடலோடு சேர்த்து மனதையும் நிறைத்தது. மகனோடு வாய்க்கால் நீரில் ஆட்டம் போட ஆரம்பித்தான் பரஞ்சோதி. பிள்ளைகளோடு குதித்து ஆட்டம் போடுவது தனி சுகம் தந்தைக்கு. தொப்பென்று நீரில் குதிக்கும் மகனை அடிபடாது கைகளால் தாங்கி திரும்பி தண்ணீரில் முங்க வைத்து அவன் முகம் வடியும் நீர் துடைத்து மீண்டும் முகத்தில் நீரை சிதறடித்து விளையாடுவது பெரும் சுகம். பதிலுக்கு பிள்ளையும் தந்தையின் முதுகில் ஏறி குதிப்பதும் மார்பு ஏறி சறுக்குவதும் சிகை பிடித்து ஆட்டுவதும் மனம் நிறைக்கும் பேரின்பம். மகனோடு சேர்ந்து ஓடும் தெளிந்த நீரில் சிறு சிறு மீன்களை பிடிக்க முயன்று தோற்று போவதும், ஒரு சில மீன்களை கையில் பிடித்து காட்டி மகனை விழிவிரிய செய்வதும், பின்பு அதனை நீரிலேயே விட்டு நீந்துவதை ரசிப்பதும் என பாலகனோடு தானும் ஒரு பாலகனாகி போனான் பரஞ்சோதி. குழந்தையோடு விளையாடுவது அத்தனை கவலைகளையும் மறக்க செய்துவிடும். ஆண்டவனின் சன்னதியில் அவன் முன்பு நிற்பது போல. அதனாலேயே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. தனது பிள்ளையை கொண்டாடி கொண்டிருந்த பரஞ்சோதி நிகழ்கால கவலைகளை சுத்தமாகவே மறந்து போனான். குளித்து முடித்து தலை துவட்டி துணி மாற்றிவிட்டு வந்தவுடன் உணவோடு இனியாளும் தயாராகவே இருக்க அப்பனும் மகனுமாக அமர்க்கள பேச்சுக்களோடு உண்டு முடித்தனர். அப்பா, என்ன சந்தோஷம்! மனம் நிறையும் வரை நீரில் போட்ட ஆட்டம், வயிறு நிறைய அம்மா ஊட்டிய உணவு என அத்தனையும் நித்ரா தேவியின் மடியில் தாலாட்டி தூங்க வைத்தன பாலகனை. தூங்கிய சீராளனை தனது கைகளில் ஏந்தி கொண்டு அறையில் சென்று கிடத்தினாள். அப்போதுதான் உள்ளே நுழைந்த தாதி. இப்போது சொல், என்ன விஷயம் இனியாள் என வாயில் வெற்றிலை போட்டபடி கேட்ட பரஞ்சோதி இனியாள் கூறியதை கேட்டவுடன் வெற்றிலையின் சாறு விழுங்குவதை கூட மறந்து போனான். வந்தவுடன் இதையல்லவா கூறியிருக்க வேண்டும் இனியாள்? அடியார் ஒருவர் அன்னமின்றி கிடக்க இங்கே எனக்கோ அறுசுவை உணவு. எத்தனை பெரிய பாவம் இது என்பதை அறிவாயா நீ என கோபித்து கொண்டான். கையில் கிடைத்த துண்டை எடுத்து தோள் மீது போட்டபடி கணபதியார் வசிக்கவிருக்கும் கோவிலை நோக்கி விரைந்து நடந்தான் பரஞ்சோதி. வந்தவுடன் நான் இந்த விஷயத்தை கூறியிருந்தால் உடனே ஓடியிருப்பீர்கள் அந்த அடியவரை தேடி. அதன் பிறகு எப்போது உண்பீரா இல்லையா என்பது கூட தெரியாது என் அன்பு கணவரே. ஏதோ ஒன்று விபரீதமாய் நடக்க இருக்கிறது என்பதை மட்டும் நான் உணர்கிறேன். என்னவென்று விளங்கிக் கொள்ள இயலவில்லை. இது போதாதென்று ஊரே வணங்கும் அந்த முதிய அர்ச்சகர் வேறு தெளிவாக கூறியுள்ளார் என்னிடம். அம்மா, இது உங்களுக்கான சோதனை காலம். எது நடப்பினும் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். உன் கணவர் எது கூறினும் மறுக்காமல் அவன் பேச்சினை கேள். காரண காரியம் ஆராயாமல் அவனது பேச்சினை மீறாது செயல்படு. எதுவாயினும் அவனது விருப்பம் எதுவோ அதை மனமுவந்து நிறைவேற்று என கூறி சென்றுள்ளார். இதுவரை அப்படித்தானே ஐயா நடந்து வருகிறேன் என நான் கூறியதை கேட்டவுடன் இனிமேலும் அதுபோலே நடப்பதுதானம்மா கடினம். அதனாலேயேதான் நான் சொல்கிறேன் என கூறி புன்னகைத்து விட்டு சென்றார். எது நடப்பினும் இறைவனின் விருப்பம். என் இறை நீர் என்பதால் விருப்பமே என் விருப்பம் கணவரே என தனக்குள் நடந்தவைகளை நினைத்தவாறே கண்கள் கலங்கியதை கூட கவனியாமல் வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்தாள் நங்கை இனியாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.